நான் ஒரு தடவை வயிற்று வலியின் போது மருத்துவரை பார்க்க சென்றேன். அந்த மருத்துவர் என்னுடைய வயிற்று வலியை குறித்து விசாரித்து தெரிந்து கொண்டு ஒரு செய்தியை சொன்னார். ஃபாதர், உங்களுக்கு வயிறு வலிக்கிறது என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். எனக்கு டாக்டர் என்ன சொல்லுகிறார் என்று புரியவில்லை. நான் டாக்டரிடம் சொன்னேன், டாக்டர், எனக்கு வயிறு வலிக்கிறது, வேதனையை தாங்க முடியவில்லை, வலிக்கிறது என்று சொல்லுகிறேன், நீங்கள் சிரிக்க சொல்லுகிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுகிறீர்கள், நியாயமா என்று கேட்டேன். அப்போது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வலிக்கிறது என்று நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும். காரணம், உயிரோடு இருந்தால்தான் வலிக்கும் என்று சொன்னார். அன்றைக்கு ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன். நாம் ஒரு வலியை உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த காலத்திலே தொழுநோய் வியாதி என்பது இன்றைக்கு அவ்வளவாக இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு கொடுமையான வியாதியாக, ஆண்டவரிடத்திலே இருந்து ஏதோ தண்டனையை பெற்றுக்கொண்ட ஒரு வியாதியாக, ஒரு சாபக்கேடாக இந்த தொழுநோய் பார்க்கப்பட்டது. எனவே வலி இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது என்று நாம் இன்ற காலத்தில் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த தொழுநோயாளர்களுடைய நிலைமையை பார்க்கிற போது வலி நமக்கு இருப்பது தான் நல்லது என்று தோன்றுகிறது. அவர்களுக்கு வலி ஏற்பட்டால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலுக்குள்ளான ஒரு நபரைத்தான் இயேசு சந்திக்கிறார். நீ குணமாகு என்று சொல்லி இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலே அவன் குணமாகி இருப்பான். அடுத்தவனுடைய வலியை உணர்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவனை ஏற்றுக்கொள்வதின் அடையாளமாக தொழுநோய் பிடித்திருந்த ஒரு மனிதனை இவரே போய் நேரடியாக தொட்டு அவனை நான் விரும்புகிறேன், குணமாகு என்று சொன்னார். அந்த தான் நம்முடைய ஆண்டவருடைய கரிசனையும் அக்கறையும். அந்த காலத்தில் இருந்த சட்டங்களை எல்லாம், தொழுநோய் பிடித்திருந்தவர்களை பற்றி இருந்த அந்த ஒழுங்குகளை எல்லாம் கூட மீறி இவர் போய் அவனை தொட்டு, தெய்வம் மனிதனை தொட்டது, மனிதன் குணமானான்.